தொடர்ந்து அரசு மருத்துவமனை டீன் சேலம் அரசு மருத்துவமனை டீன் கனகராஜ் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மேடம். சார், இந்த விபத்துல காயமடைந்த எத்தனை பேர் உங்களுடைய மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க? அவங்களுடைய நிலை தற்போது எப்படி இருக்கு? தருமபுரிக்கு அருகில் தொப்பூருக்கு பக்கத்துல ஒரு பஸ் லாரி மோதின விபத்துல கிட்டத்தட்ட இங்க இதுவரையில 8 பேர் வந்து அட்மிட் ஆகியிருக்காங்க. அதுல 8 பேருமே நல்ல ஒரு ஸ்டேபிள் கண்டிஷன்ல தான் இருக்காங்க. ஒரு 5 பேருக்கு வந்து கொஞ்சம் எலும்பு முறிவு அந்த மாதிரி சில காயங்கள் இருக்குது. ஆனால் நியூரோ சர்ஜரி, ஆர்த்தோ சர்ஜரி, எலும்பு முறிவு டாக்டர், நரம்பு ஆப்ரேஷன் டாக்டர், அது பிசிஷியன்ஸு, ஸ்கேன் டாக்டர் எல்லாம் வந்து உடனடியாக வந்து எல்லாம் முழு வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ 5 பேருக்கு மட்டும் கொஞ்சம் எலும்பு ஃப்ராக்சர் இருக்கு. மற்றபடி 8 பேருமே நல்ல நிலையில் இருக்காங்க. சார், காயமடைந்த அனைவருமே வந்து மருத்துவ உபகரணங்கள்லாம் சரியா இருக்குதுங்களா? உங்களுடைய மருத்துவ முழு அளவில் எந்த குறையும் இல்லாமல் முழு அளவில் இருக்கிறது. உடனடியாக ஸ்கேன் எடுத்துட்டோம். எல்லாருக்கும் எடுக்கக்கூடிய ஸ்கேன் அர்ஜென்ட்டாக எடுத்து முடிச்சாச்சு. உயிரிழந்தவங்க அனைவருமே உங்களுடைய மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய உடல் வந்து அடையாளம் காணப்பட முடியுங்களா? இல்லைங்க, உயிரிழந்தவர்கள் இங்கே யாரும் இங்கே வரவில்லை. ஏதோ ஓமலூர் ஹாஸ்பிட்டல் எங்கேயோ இருக்கதா சொல்ல கேள்வி. இங்கே யாரும் வரல. உயிரிழந்தவர்கள் யாரும் இங்கே வருது இது வரைக்கும் வரவில்லை. காயமடைந்தவர்கள் அனைவருக்குமே என்ன மாதிரியான சிகிச்சை தற்போது வழங்கப்பட்டு வருகிறது? எப்போது அவர்கள் வீடு திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சார்? அதில் சார் 8 பேர் அட்மிட் ஆகிருக்காங்க. அதில் 3 பேருக்கு பெரிய காயம் எதுவும் இல்லை. சிறிய காயங்கள், உடல் சிராய்ப்பு காயங்கள், அந்த மாதிரி காயங்கள். மற்றபடி ஒரு 5 பேருக்கு வந்து எலும்பு முறிவு இருக்கு. எலும்பு முறிவுக்கு உடனடி மாவு கட்டு போட்டிருக்கோம். அதோடைய ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஆப்ரேஷன் சர்ஜரிஸ் பண்ண வேண்டியது கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இட் வில் டேக் 1 or 2 days. அப்புறம் அவங்க சரியாகி போகிறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு 1 வீக்லேருந்து ஒரு வாரத்துல 10 நாள் வரைக்கும் ஆகலாம். சார், காயமடைந்தவங்க எல்லாருக்குமே இங்கே சிகிச்சை வழங்கப்பட்டு பூரண குணமடைய வைக்க முடியுமா, அல்லது மேல் சிகிச்சைக்காக வேறு ஏதாவது மருத்துவமனைக்கு அனுப்ப பரிந்துரைக்கப்பட்டிருக்கா? அதுல நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எல்லாருக்குமே இங்க வந்தவங்க இது வரைக்கும் யாருக்குமே தலையில அடிபடலை. ஸோ தலையில அடிபடாத வரைக்கும் பெரும்பாலும் வந்து உயிருக்கு ஆபத்துக்கு வாய்ப்புகள் கம்மி. ஸோ இங்கேயே அதுக்கு வேண்டிய எல்லா வைத்தியமும் முழு வைத்தியமும் இங்கே பண்ணி அனுப்பிச்சிட முடியும். யாருக்கும் அந்த உயிருக்கும் அப்போ ஆபத்து மேற்பட வாய்ப்பு இல்லை. எல்லாருமே முழு சிகிச்சைக்கூட வாய்ப்பு வசதி இங்கே இருக்கிறது. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.